ஹலோ, ஏப்பா 2 நாளா டிவி டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இன்னுமா வரல? தங்கச்சி வாண்ணா வாண்ணா. நம்ம வீட்டுமா இருக்கிற? நல்லா இருக்கண்ணா, நீ எப்படிண்ணா இருக்க? நம்ம குழந்தைங்களுக்கு குடும்பம் வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்கா? ஆமாம்மா. எப்படி இருக்கிறாரு மாப்பிள்ளை? எப்படி இருக்கிறாரு? குழந்தைங்களா எப்படி இருக்கு? மாப்பிள்ளையா? இருக்காரு இருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போய்கிறாரா? என்ன விஷயமா போய்கிறாரு? அவரு வேலை விஷயமா போயிருக்காரு. ஓ, வேலை விஷயமா போய்கிறாரா? சரிம்மா, சரி. என்னது இது? குழந்தைகளை வாங்கிட்டு வந்தம்மா சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் என் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க நல்லா ஹைஜீனிக்கான பொருள் தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ், பீஸா, பர்கர் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இனிமே வரதா இருந்தா ஏதாவது ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வானே. இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வராத. என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அண்ணனால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்துக்கிறேம்மா. சொல்லுண்ணே, என்ன விஷயம்? நீ விஷயம் இல்லாம வர மாட்டியே. இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஒரு உதவி அவசரம் வந்திருக்கிறேம்மா உங்ககிட்ட. உதவியா? ஆமாம்மா. என்ன உதவிண்ணே? வியாபாரம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சுமா. பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்றுமே இல்லை, கை செலவு கூட பணம் எதுவும் இல்லை. அதனால் அவங்க அண்ணி என்ன சொன்னால், தங்கச்சி இருக்குதுங்க ஊரில் போயிட்டு கடை வைக்கலாங்க, ஒரு பெட்டி கடை. பணம் வாங்கினாங்க ஒரு 5000 ரூபாய் சொல்லி அமிச்சம்மா. ஒரு 5000 ரூபாய் கொடுத்து உதவினா கொஞ்சம் நல்லா இருக்குமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. திருப்பி கொடுத்துறோம்மா. பணமா? ஆமாம்மா. என்கிட்ட ஏதுண்ணே பணம்? இங்கேயே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இப்படி சொன்னா எப்படிமா? நான் இருக்கிற உறவு தங்கச்சின்ற ஒரு உறவு. உன்னை நம்பி நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், கடவுள் மாதிரி நம்பி வந்துக்கிறேன். நீ இந்த மாதிரி சொன்னா நீ எப்படிமா? இங்கேயே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அவருக்கும் கரெக்டா வேலை இல்லை. அதனால நான் என்னென்ன பண்றது? இருந்ததுன்னா உனக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்க மாட்டேன்னா? இல்லையே நான் என்கிட்டயும். சரிம்மா, என்ன பண்றேன்? நான் மலை மாதிரி நம்பி வந்தேன், உனக்கு கடவுள் விட்ட வழி. சரி, நான் வரேம்மா. பிள்ளைங்க பார்த்துக்கோ. வீட்டுக்காரெல்லாம் கேட்டதா சொல்லுமா. வரேம்மா. சரிண்ணே. மேடம், டிவி ஆர்டர் வந்திருக்கு. அந்த வரேங்க. கேஷா ஜிபேவா கார்டா மேடம்? கேஷ் தாங்க. ஓகே ஓகே. இந்த வந்துட்டேன்ப்பா, கேஷ் தான். அண்ணன் கிளம்பியா? பாத்துட்டாரு. பத்தியா, தங்கச்சி பணத்தை வச்சுக்கிட்டு பணம் இல்லைன்னு சொல்லுது நம்மகிட்ட. நம்ம என்ன 5000 ரூபாய் தானே கேட்டோம். இல்லைன்னு சொல்லிடுச்சேன். எப்படி தோல் மேலெல்லாம் போட்டு தூக்கி வளர்த்துறோம் நம்ம தங்கச்சியா. கடைசியில் காசு கேட்டா இல்லைன்னுச்சே. பணம் வந்துட்டா இப்படிதான் மாறிடுவாங்க போல ஜனங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சிட்டாண்டி நம்ம மகன் குழந்தை வேலு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, என்னப்பா? மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் நான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். வர்றந்தாயி. தாயில்லாமல் நான் இல்லை, தானில்லாமல் பிறந்ததில்லை. கோயந்தசாமி. ஐயோ. கிழவி எங்க? அந்த கிழமை யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? ஏனிக்கு அப்படி இல்லடா உனக்கு. என்னப்பா அது? அப்பாப்பா. அப்பனா? இவனா?
நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது கொய்யா. கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடா பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாயை பார்த்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதடா, வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாயை இங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் ஓகே சார். சொல்லுங்கள் சார். ஃபைன் சார். சூப்பர் சார். ஓகே சார். லோன் ரொம்ப இமீடியட் சார், அர்ஜென்ட்டு. கொஞ்சம் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார். வணக்கண்ணே. காலையில் ரொம்ப நேரமாக பேசினுக்கிற ஃபோனில். லோன் விஷயமா பேசுகிறேன். லோன் விஷயம் முடிச்சு வந்துடுறேன். சரி சார், ரைட் பஸ். ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் தானே சார், அது பார்த்துக்கலாம் சார். ஃபைனுங்க சார். ஓகே சார். ஓகே சார், ஃபைன். ஹலோ, நான் தான் சார். ஃபைன் சார். சார் மார்னிங் பேசுனீங்களே லோனு, அது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த லோன் வேணாம். நீங்கள் இதோட கம்மி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி லோன் இருந்தால் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். காலைல போசலாம் பார்த்தேன், ஃபோன் பண்ணியிருந்தேன். இப்போ வருஷம் பார்க்குறேன், ஃபோன் பண்ணுங்கிறேன். இந்த ஒரு 2 நிமிஷங்க. சரி சார், ரைட் பஸ். என்ன சார் வேணும்? பேன் கார்டு, ஆதார் ஐடி. சென்ட் பண்ணிடுறேன் சார். வேறு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்களா? அது எத்தனை சார்? ஓகே சார். வேறு 3 மந்த் பேங்க் டீட்டெயிலுங்களா? ஸ்டேட்மெண்ட்டா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், ஃபைன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. வணக்கண்ணே. என்ன காலையில் போசல பார்த்தா போகிற சொல்ல ரொம்ப பிஸியாக பேசுகிற. என்ன விஷயம்? லோனுங்கிற என்ன விஷயம்? லோனு? ஆமாண்ணே, ஒரு ஆப் மூலியமா லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதான் பேசிங்க, டீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கேன். சரி. ஆப் மூலியமா லோன் வாங்காத, அது ரொம்ப ரிஸ்க்கு. புரியுதா நான் சொல்றேன்? ஆப் மூலியமா மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டு லோன் வாங்காத. பேங்க்ல தராங்க, டைரக்டா போ, மேனேஜரை பாரு, ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்கறாங்க அந்த டீட்டெயில் நீ கொடு, கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி அருமையா கொடுத்துருவாங்க. எது இருந்தாலும் பேங்க் மூலமா டைரக்டா வச்சுக்க டீலிங். இந்த மாதிரி ஆப் மூலியமாலாம் போகாத. ஏன்னாக்கா ஆப் மூலியமா போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க நீங்க வாழ்க்கையில. ஏன் ஒரு சூசைட்டே பண்ணிருக்கிறான். நல்லது நான் சொல்றேன் நான், ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஒண்ணு பாக்குறேன். புரியுதா? இப்போ அவங்க பேசும்போது நல்லா தெளிவா பேசுறாரு. சரி, நம்பிக்கையான மாதிரி இருக்காரு. சரி, சரிடா. என்னடா நம்ம உப்பானு அந்த ஆளை பாத்துருக்கிறியா? நேர்ல பாக்கல. இப்போ ஆளை பார்க்காம நீ அவன் சொல்றான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீ அனுப்பிச்சு வச்சுக்கிற அவனுக்கு. நாளைக்கு இது எவ்வளோ ரிஸ்க்ல போய் மாட்டினா என்ன பண்ணுவேன்? உன்னை நம்பிதான் உங்க குடும்பம் இருக்குது, உங்க அம்மா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குது, எல்லாம் உன்னை நம்பிதான் இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரி சிக்கல்ல போய் பிரச்சனை மாட்டினா என்ன பண்ணுவ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பார்க்க நல்ல பையனா இருக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், அண்ணன் சொல்றதை எடுத்துக்க அறிவறியா. அப்புறம் பின்னால ரொம்ப ரிஸ்க் ஆயிடும், பின்னால கஷ்டப்படுவேன். ஜாக்கிரதை, பாத்துக்கோ, குடும்பத்தை நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். என்ன தம்பி, ரொம்ப நாளா பாக்குறேன், நீ ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைண்ணா. ஏய், என்ன பாடுறா, எதனா இருந்தா பேசுறாங்கிட்ட சொல்லுடா. ஒன்னும் இல்லைண்ணா. சரி, நீ ஏதோ யோசனை பண்ற, சொல்றது தயங்குற. வா உள்ள வா, வீட்டு உள்ள போய் பேசலாம் வா. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணுண்ணா, பேங்க் லோன் இருக்குல்லண்ணா, அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல. சரி, அது நானு கெட்டலன்ட்டு வீட்டுல வந்து ரொம்ப ப்ராப்ளம் பெருசா போயிட்டு. பேங்க்? ஆமாங்க. இப்ப நீ எத்தனை மாசம் கட்டிக்கிற பேங்க்ல? 3 மாசம்ண்ணா. சரி, 3 மாசம் கட்டிட்ட. இப்ப அவங்க கட்டலன்றாங்களா பேங்க் மேனேஜர்? அது எப்படா நீ கட்டிக்கிறன்னு எப்படி அவன் கட்டலன்னு சொல்லுவான்? நான் கட்டிருக்கேன், வேணா காட்டுவாங்க. சரி, நீ இது கட்டிக்கிறியா? இது பேங்க் மேனேஜர் கட்டிக்கிற, யார் கட்டிக்கிற? இது எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாருலண்ணா, அவரு கட்டலண்ணா. அட போடா சோம்பேறி, ஏடா தப்பு பண்ணிட்டியடா. அவனுக்கு அடா கட்டுவாங்க? எது வந்தாலும் டைரக்டா பேங்குக்கே கட்டணும்டா. இந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிருக்கிறியா? இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன்? படிச்சு சொன்னேன், கேட்டியா கொஞ்சம்னா? இப்ப இந்த மாதிரி மன உளைச்சலுக்காக இருக்கிற நீ
ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற? நீ இந்த மாதிரி பிரச்சனை சிக்கல மாட்டிருக்கிறிய இப்போ? சரி, இப்போ நீ கட்டினது உண்மை தானே? நம்ம போய் பேங்க்ல போய் பார்க்கறோம், நீ கவலைப்படாத, அண்ணா இருக்கிற, நம்ம போய் பேங்க்ல போய் இதை விசாரிப்போம், பேங்க் போய் பார்த்துட்டு வரோம். நம்ம மக்களே, தயவு செய்து ஆப் மூலியமா லோன் வாங்காதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். எது இருந்தாலும் நமக்கு எலிஜிபிள் இருந்தா கண்டிப்பா பேங்க்ல கிடைக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தெரியாதனமா ஆப் மூலியமா போய் மாட்டினீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம வீட்டுல எல்லாரும் நஷ்டப்பட வேண்டிய நிலைமை அளவுக்கு ஆயிடும். அதனால தயவு செய்து உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், ஆப் மூலியமா ஒரு காலமும் வாங்காதீங்க. ஒரு மாதிரி இருக்குதா? நானே பண்றது என்ன? ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஏன் எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்ன பண்ற, என்ன செய்யற, எங்க போற, எங்க வர, ஒரே 999 டார்ச்சரு. அப்பப்போ ஃபோன் வேற, ஃபோன் பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ணுது. என்ன பண்ற, எங்க இருக்க, எப்போ வருவேன்ட்டு. நான் என்ன சொன்னேன் உனக்கு அன்னைக்கு? நான் சொல்றேன், அண்ணன் சொல்றேன், அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். என் வார்த்தை ஒரு வார்த்தை நீ கேட்டியா? டேய், கல்யாணம் பண்ணிக்காதரா, இப்போ கல்யாணம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா பின்னால் ரொம்ப கஷ்டப்படுவேன், நீ டார்ச்சர் டார்ச்சியா உண்டான்னு சொன்ன, கேட்டியா? உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசாடா, சின்ன வயசு. இந்த வயசுல போய் நீ கல்யாணம் பண்ணின்னு இப்போ அவசரப்பட்டுனுங்கிற பண்ணிட்டு இந்த மாதிரி டார்ச்சர்ன்ட்டு பேங்க் பேலன்ஸ் வை, பணத்தில் பேங்க்ல சேர்த்துக்கோ, உனக்கு நல்லா ஃப்ரீயாக ஆயாயிரு, கொஞ்ச நாள் ஜாலியாரு, சந்தோஷமா இரு, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கல்யாண பக்கம் வந்த பிறகு கல்யாணம் பண்ணிடான்னு. கேட்டியா? கேட்கல. நல்லா அவசரப்படுறா. அப்போதான்டா நீங்கள்லாம் தெரிஞ்சுவீங்க. ஃபோன் வருது, மாமனாரா? ஹலோ? சொல்லு மாமா. சரி, நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறாங்க. அத்தெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? சரி, ஓகே. என்னது? மாமா, உங்கள் பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டு கோச்சின்னு வந்தாக்கா அதுக்கு என்ன மேலே ஒரு மாதிரி பேசுறீங்க? தப்பு இல்லை அது நீங்கள் பேசுறது. என்னென்னு முதல்ல அவங்க தெரிஞ்சு வச்சுன்னு பேசுகிறீங்களா இல்லையா நீங்கள்? ஒன்றும் இல்லை மாமா, ஊர் உலகத்தில் எல்லாரும் வீட்டில் சண்டை இருக்க தான் செய்யும். சண்டை இல்லாத யாருமே கிடையாது. எல்லா ஃபேமிலியிலும் சண்டை இருக்க தான் செய்யும். புருஷன் பண்ணிட்டு சண்டை இருக்கும். அனுசரித்து போகணும், ஒருத்தரை விட்டு. நான் எவ்வளோ என்னால் முடிஞ்ச வரை எவ்வளோ விட்டு கொடுத்து போகணுமோ விட்டு கொடுத்து போகிறேன். உங்கள் பொண்ணு எப்போ பார்த்தாலும் எதுவோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போகுது அது. ஆமாம், பெரிய பிரச்சனை கொண்டு போய் நீங்கள் வேணா சொல்லியிருக்கணும். உங்கள் பொண்ணு அனுப்பும் போது அம்மா எந்த பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு மாப்பிளோட அட்ஜஸ்ட் பண்ணி போகுமான்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அதை நீங்கள் சொல்லி கொடுத்தா ஏன் அந்த மாதிரி வருது? நீங்கள் செல்லமாக வளர்த்துட்டீங்க பொண்ணை. இன்னைக்கு அது வந்து உக்காந்தா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே சின்ன சண்டையெல்லாம் வீண் போச்சுன்னு இருக்குதுங்க. அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கம்மா. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? நான் இருக்கிற இடம் தெரியல, ஜென்ட்டில் போகிறேன், ஜென்ட்டில் வரேன். நீங்கள் அந்த மாதிரி இதை கட்டிக்கினா நான் இப்போ அவசரப்படுறேன் மாமா. சரி, நீங்கள் தான் ஒரு நல்ல புத்தியை சொல்லி அதை அனுப்பி வைங்க. ஒரே தலைவலிக்குது மாமா. எனக்கு ஒரு 200 ரூபா ஜிபே பண்ணுறீங்களா? எதுக்கா? என்ன மாமா, நம்மலாம் ஒரே இனமாக இருக்கிறோம், இது கூட எதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? தெரியாத உங்களுக்கு? அதுக்கு மாமா